தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Proல அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதோட அப்டேட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10.3.2.0. ஸோ இந்த அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் டெர்போ மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது புதுசாக இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக கேம் டெர்போ மோடுன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது மாதிரி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் வந்து நான் டீட்டெயில் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ என்னோட கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Proல என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 10.3.2.0 ஸ்டேபிள் அப்டேட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா கேம் ஸ்பீட் பூஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் வேணும், அதாவது ஹரிசாண்டலில் கேம் டெர்போ மோடுன்னு ஒரு அனிமேஷன் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் செட்டிங்ஸில் போயிட்டு ஹரிசாண்டல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வெர்டிகல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் மாற்றிக்கிறேன். ஹரிசாண்டல் மாற்றிட்டு மறுபடியும் பேக் போயிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் மோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதும் ஒரு அனிமேஷன் சூப்பராக ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த அனிமேஷனை பார்க்கும்போது நீங்கள் ஹை ரேஞ்ச் மாடலில் இருக்க மொபைல்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைலில் நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த மாதிரி அனிமேஷனை எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் மொபைலில் இந்த மாதிரி அனிமேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்பவே இதில் நல்லாயிருக்கு. இதில் என்ன எக்ஸ்ட்ரா அடிஷனலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே ஜிபி எவ்வளோ ரெண்டர் ஆகுது, சிபியூ எவ்வளோ ரெண்டர் ஆகுது, பேட்டரி வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பிளேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பிளே பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற கேமை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேம்ஸ் வேணுமோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு கேமை ஆட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு QQ அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேக் வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா QQ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐகான்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக இருக்குது. அதேமாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேம் பூஸ்டர் மோடு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக மாற்றணும்னா நீங்கள் தாராளமாக மாட்டிக்கலாம். அதேமாதிரி ஹோம் ஷார்ட்கட் ஸ்க்ரீன் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் மோடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் வேணுமா, அதாவது ஸ்பீட் பூஸ்டர் வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிக்கலாமா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் மோட் ஆஃப் பண்ணிக்கலாமா. நீங்கள் கேம் விளாடும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து நீங்கள் கேமுக்குள்ளே என்ட்ரு ஆனாலே போதும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இது எனேபிள் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிருக்கு. நீங்கள் வேணும்னா இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான டீட்டெயில். இப்போ நான் வந்து கேமை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் இதுக்கப்புறம் அடுத்த ஃபியூச்சர் ஆட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே கேம் டெர்போ மோடு இங்கே எனேபிள் ஆகிடுது. ஸோ இப்போ டெர்போ மோடு எனேபிள் ஆனதும் இந்த இடத்துல மேலே கார்னரில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் மெயின் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமிங் விளையாடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துன்னா தாராளமாக இங்கேருந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொண்டு எல்லாமே இங்கே ரிப்ளை பண்ணலாம். அதுதான் இங்கே ஹைலைட்டு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இதில் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சின்னதாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீனை வந்து சின்னதாக்கணும்னா இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து சின்னதாகிடும். இப்போ நான் கிளியராக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் கிளிக் பண்ண பிறகு இந்த சைஸ் வந்து நான் சின்னதாக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சின்னதாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட சைஸை வந்து நீங்கள் சின்னதாக்கிக்கலாம். இது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் தாராளமாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷார்ட்கட் உருவாக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்து ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியும் பார்க்கலாம். இதுதான் இதில் ஹைலைட்டே. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸு, ஸ்டோரிஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன். கேம் விளையாடிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக Redmi Note 5 Proல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதிலே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரௌசர் ஆப்ஷன், ஸ்பீட் பூஸ்டர், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை டேப் பண்ணால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும்.
ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒய்ஃபை எனேபிள் பண்ணால் தாராளமாக ஒய்ஃபை எனேபிள் பண்ணிக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் மோடு எனேபிள் பண்ணால் எனேபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேம் டெர்போ மோடோட செட்டிங்ஸ்க்கு போய்டும். நீங்கள் இது வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் இப்போ புதுசாக ஆட் பண்ணிக்க கேமிங் டெர்போ மோட்னால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கேம் டர்போ போன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிங்டோன் செட் பண்ணுறது, ரிங்டோன் கட் பண்ணுறது அப்படின்ற நிறைய ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அலைப்பாயுதை சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்னேக் இது சாங். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்டோனாக நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பாட்டை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ டவுன்லோட் நீங்கள் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்டோனை நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து ரிங்டோனாக வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சாங் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைட் கார்னரில் இருக்கிறத இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்டோன் எடிட்டர்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து லைட்டாக வால்யூம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ப்ளே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏ ரிங்டோன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செட் ஏ ரிங்டோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஜஸ்ட் செகண்ட் சொல்லும். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வச்சிருக்க லைனை மட்டும் அதை கிராப் பண்ணி உங்களுக்கு ரிங்டோனாக வச்சு கொடுத்துரும். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். நீங்கள் இதுக்கப்புறம் ரிங்டோன் ஆப் அந்த மாதிரி எதுவுமே ஏற்றணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த நார்மல் ஆப் மூலியமாகவே, அதாவது உங்கள் மொபைலில் இருக்க ரிங்டோன் மியூசிக் மூலியமாகவே உங்களால் ரிங்டோன் செட் பண்ண முடியும்னு நீங்கள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். மூணாவது கொடுத்துருக்க அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்டேட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி சேவர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன நடக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிவிடும். அதாவது பேக்ரவுண்டில் எந்த அப்ளிகேஷனுமே ரன் பண்ண விடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் சிங்க்ரனைசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண விடாது. கிளியர் கேட்ச் எல்லாமே வந்து பக்காவாக ரன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வேணும்னா ஷெடியூல் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி சேவர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நைட்டில் நீங்கள் படுத்து தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே பேட்டரி சேவர் மோடு ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைமர் வேணும்னா நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக கொடுத்துருக்க அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா கேமரா லாக் அப்டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுக்கு இருக்குது. பட் ஆனால் இன்னமும் அதை கொண்டு வராமல் இருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS வந்து பார்த்தீங்கன்னா 1080p ரெக்கார்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 60 FPSல் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா Note 5 Proவில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 60 FPSல் 1080pல ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்பவே அற்புதமான ஒரு குவாலிட்டி கிடைக்க போகுது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 FPS கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும்னு சொல்லலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு புரியும். அடுத்ததாக கொடுத்துருக்க அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செட் ஆப்ஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டைம் செட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணும்போது இந்த டைமர் வந்து மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த நடுவில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளைன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து செட் ஆகிடும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைமர் வந்து அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைமரை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல. ஃபைனலாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணும்னா மாற்றிக்கலாம். இது ஏசிசின்னு கொடுங்க, சர்ச்சிங்கில் அக்சசபிலிட்டியில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனோட சைஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனோட சைஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரொம்ப சின்னதாக்கிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இதோட ஐக்கான் எல்லாமே ரொம்ப சின்னதாகிடும். இப்போ நீங்களே பாருங்கள்.
இப்போ நார்மல் ஐக்கானை விட எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் தான் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஐக்கானோட சைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாகிடுச்சு. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த அப்டேட்டில் நிறைய டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பிரதர் தான் காரணம். அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த மெயினான வீடியோவும் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனிவர் ஒன் பை கைஸ், ப்ளீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.